நீ இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன். தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட ஈரோட்ல நடந்த பொதுக்கூட்டமானது நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. மாசான ஸ்பீச் தெரிக்குது ஒவ்வொரு பக்கமும் அந்த ஸ்பீச்சை கேட்டு. இல்லப்பா விஜய் பேசுனதுல நான் ஸ்பீச்னு தானே சொன்னேன். இருங்க அந்த ஸ்பீச்சை போடுறேன். நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பாத்துட்டே இருக்கேன். பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன் நான். நீங்க லிட்டரலி ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும். நிறைய கூட்டம் வந்திருக்குது, பயமாவும் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, விஜய்க்காக நான் வந்திருக்கேன். கூட்டத்துல எப்படியும் பத்திரமா வீட்டுக்கு போனா சரி. அந்த பாயா இருக்கணும்டா. இப்ப நான் அப்படி வீடியோ போட்டேன்னா டிவி காரன் போறான், இவனை விடாதீ ஹே விட்டி கொள்ளு ஹே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குதிச்சுக்கிட்டு இருப்பேன். குதிக்காத முதல்ல உட்காரு, முதல்ல பொறுமையா கேளு. இந்த வீடியோல உனக்கும் சேர்த்தையும் பேசியிருக்கேன், முக்கியமா உங்க அண்ணனுக்கும் சேர்த்து பேசியிருக்கேன். அதாவது வழக்கம் போல விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா திமுக தான் சொல்லியிருக்காப்ல, பாஜக பத்தி பேசல, அதிமுக பத்தி பேசலன்னு சொல்ற கூட அதிமுக வந்து பிரைஸ் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காப்ல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் வாயில இருந்து எதுவும் வரப்போறதா தெரியல. சரி, அதான் அவரோட அரசியல் ஸ்ட்ராட்டஜி, இப்படித்தான் அவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாப்ல அப்படின்னு கூட வச்சுக்கிறோம். ஆனா அவரோட ரசிகர்கள், அதாவது இப்ப அவரோட தொண்டர்களா பார்க்கப்படுற அவரோட ரசிகர்கள் ஒரு அரசியல் புரிதலோட அவரை ஒரு அரசியல் தலைவரா அணுகுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேள்விக்குறி. இந்த அம்மா பேசுனதை ஃபுல்லா பார்த்துருந்தேன். இந்த அம்மா அரசியல் புரிதல் இல்லாம தற்குறித்தனமா நிறைய ஸ்டேட்மெண்ட் பேசியிருந்தாங்க. அதை தாண்டி நம்ம ஃபன்னுக்கு நினைச்சு சொல்றாங்களா இல்ல சீரியஸாவே சொல்றாங்களா அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, டிவிக்கு ஓட்டு போடலைன்னா எங்க வீட்டுல உள்ள 9 பேரையும் பார்த்தீங்கன்னா விஷம் வச்சு கொண்டுருவேன். ஜோக்ஸ் அபார்ட் அவங்களுக்கு வந்து அடிப்படையில் ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஓட்டுரிமைன்றது உங்களோட தனிப்பட்ட உரிமை. ரத்த சொந்தமா இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு நீங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இந்த அடிப்படை புரிதல் இவங்களுக்கு இல்ல. அதுவும் இல்லாம இவங்க வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் சொல்ற இந்த டிவிக்கு தலைவர் விஜய் இருக்காருல்ல, அவரே சொல்லியிருக்காப்ல இந்த சின்ன குழந்தையெல்லாம் கூட்டிட்டு நம்ம மாநாட்டுக்கோ பொதுக்கூட்டத்துக்கோ வராதியா, ஆனாலும் நாங்க கூட்டிட்டு தான் வருவோம்னு சொல்லி நிறைய பேர் பிள்ளைகளையும் கூட்டிட்டு வராங்க. லைட் ஸ்பீக்கர் கட்டுறதுக்கு ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு பெடஸ்டல் ஒன்று வச்சிருக்காங்க ஹைட்டா. அதுல ஒருத்தன் ஏறி நின்றுகிட்டு ஒருத்தன் வந்து டிவிக்கு கொடியை காமிச்சுக்கிட்டு அவருக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதாவது ஃபிளையிங் கேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதாவது இன்னும் தற்குறியாத்தே இருக்காங்க. அதாவது இவன் இன்னும் அரசியல் படுத்தப்படல. இவன் ஸ்லிப்பாகி கீழே விழுந்தாலும் ஒரு அண்ணனோட தலை தான் உருளும். சம்பந்தமே இல்லாம ஒரு பெரிய அரசியல் விவாதமே போயிட்டு இருக்கு. லாஸ்டா கரூர்ல 41 பேர் உயிரிழந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு உயிர் சேதமும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆயிடக்கூடாதுன்னு போலீஸ் தரப்புலையும் சரி டிவிகே சைட்லையும் சரி ரொம்ப கவனமா செயல்பட்டு இருக்கும்போது இப்படி ஒருத்தன் பண்ணிட்டான்னு வச்சுங்க என்ன ஆகும். அதாவது இந்த டிவிகே தலைவர் விஜயோட பேரை கெடுக்கிற அளவுக்கு எதிரி வந்து வெளியில எல்லாம் கிடையாது. கூடவே ஃபேன்ஸ்ன்ற பேர்ல அவரோட துண்டை போட்டு தர்றாங்க. அவங்கள நல்வழிப்படுத்தினால இங்க பாதி பிரச்சனை கிளியர். மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. இது கண்டிப்பா கண்டிக்கப்பட வேண்டியது. இந்த பொன்முடி கூட ஓசி பஸ் சொன்னதுக்கு நம்ம கூட நாத்த கிளி கிழிச்சிரும். ஆனா விஜய் அவர்களே இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிட்ட பங்கு